ஹாய் மக்களே, வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். எங்க கார் ஆட்டிட்டு போறோம் அப்படின்னா சாட்டர்டே நைட் எதுக்கு வெளியே போகணும் எனக்கு அதான் புரியல. வண்டி எடுத்தா பார்க்கிங் கிடைக்காது. இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு அம்மினி வந்து சும்மாவே உட்காந்துருந்தோம். ஸ்வீட் கிரேவிங்ஸ் சொல்லி ஏதோ ஒன்று சாப்பிட்டா. எனக்கு ஆக்சுவலா என்ன இதுனா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பேபி ஷவர். எஸ், நெய்பர் அவங்களுக்கு வந்து பேபி ஷவர். ஸோ அதனால எனக்கு வந்து அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கும் திவ்யா, நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு. நான் அப்போ வந்து மறந்துட்டேன். இன்னைக்கு தான் நாளைக்கு தான் அந்த டேட்டு, அவங்க 3ஆம் தேதி கூப்பிட்றாங்க அப்படின்றது. எனக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு சாயங்காலமா இந்த மாதிரி நீங்கள் வந்துடுங்க இன்விடேஷன்லாம் வைக்கவும், ஐயோ ஆமால அப்படின்னு ஆச்சு. சரி, இப்போ பார்க்கிங் வேற எடுத்தா என்ன பண்ணுறது, பரவாயில்ல அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்த வழி ஃபுல்லா காலையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிருக்கலாம்ல. போன வாரம் என்ன பண்ணிட்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாட்டர்டே இன்னைக்கு 2 மே சிஎஸ்கே மும்பை மேட்ச் போயிட்டு இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அது இன்னைக்கு ரொம்ப நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தாங்க. விக்கெட்லாம் விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போதான் நான் பார்த்துட்டு வந்தேன், நம்மனோட விக்கெட்லாம் விழுந்துட்டு இருந்தது. அது எங்க வழியா வாடா போலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம மைண்டு கீண்டு இவ மட்டும் சொல்றால டிப்ரெஷன், அது மாதிரி நம்ம டிப்ரெஷன் ஆயிட மாட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து கூப்பிட்டாங்க, இந்த இடத்துல வந்து கூப்பிடுறது. எனக்கு ஞாபகமே இல்லை, அவங்க 10 நாள் முன்னாடி சொல்லிட்டாங்க. நான் அப்பவும் மே 3ஆம் தேதி போகணும்டா அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். எனக்கு அப்புறமா ஐயோ நாளைக்கு தான் அந்த மே 3ஆம் தேதியில போன வாரம் வாங்கியிருக்கலாம், இல்லை அப்படியே பார்த்துருந்தாலும் வந்திருக்கவும் மாட்டாங்க. இந்த வாரம்லாம் சாட்டர்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேலாம் வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் வந்ததே 8 மணிக்கு தான். 8 மணிக்கு நாளைக்கு பாப்பான்னு சொல்லிட்டு அப்படியே இன்னைக்கு தான் போயிருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நான் நினச்சேன் சாயங்காலமாக தான் இருக்கும் வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அவங்க காலையிலே வைக்கிறாங்க 11 to 12. சரி, ஓகே, அதில் என்ன இருக்கு? இவன் மறந்தாலும் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டான். அதுதான் இங்க வந்து பெரிய ஒரு விஷயமே. இவதான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு. அதான் சரி, என்ன வாங்குறதுன்னு தெரியல. இதுவே நான் எங்களது பொறுத்தவரை நான் எப்படி போவேன்னா, எங்க அம்மா போவாங்க இந்த மாதிரி ஏதாவது மொய் எழுதி வச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா மொய் எழுதி வச்சுட்டு வாங்க. இல்லைன்னா ஏதாவது இப்போ மாசமா இருந்து வராங்க, அடுத்த மாசம் இருக்கும் இல்லையா பாப்பா, அதுக்காக ஏதாவது பேபி செட்டு வாங்கிட்டு வருவாங்க. இங்க என்ன வாங்குறது, அப்படி குடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பல சிந்தைங்கள்ல போய் சரி இதே வாங்கலாம், இதே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோ, அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம இன்டர்சிட்டியில் துபாயில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், தமிழ்நாட்டில் தான் வந்து ரொம்ப எப்போ போனாலும் பூ கிடைக்குதுன்னு சொல்லலாம். இல்லை பெருமாள் பூ கடை நிறைய கடை இருக்குது, கடைக்கான ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஆனால் அங்கே தான் நாங்கள் வாங்குவோம் எப்போவுமே. ஸோ அங்கே போயிட்டு எப்படியும் பூ வாங்கணும், வளையல் வாங்கணும், அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வாங்கணும். சரி, அது ஃபர்ஸ்ட் நான் வந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல நான் இன்வால்வ் ஆகுறேன். நான்லாம் போனதே இல்லையே. எங்க அக்கா வளகாப்புக்கு நான் லேட்டா போனேன்னு போட்டு கும்பிடாங்க. அது வந்து இவங்களோட உடன்பிறப்பு இல்லையா, அந்த இதுல நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் வெளியிடத்துல இருந்து வரும்போது நான் கல்யாணம் ஆகி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணேன். அதுவும் துபாயில வந்து நான் இந்தியாவில இருக்கும்போது நான் அந்த மாதிரி அட்டன் பண்ணல இருந்த வரையும். ஏன்னா இப்போ முன்னாடி இங்க வந்துட்டேன். ஸோ அது எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணா நம்ம ஒரு இதா செய்வோம். இது பண்ணுவாங்களான்னு தெரியல, இதுதானான்ட்டு. சரி, நம்ம இது கொண்டு போய் இப்படி கொடுக்கும் போது என்ன இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க லூசு அப்படிங்க போறாங்க. பைத்தியமாவே தெரியல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் அதுதான் பண்ண போறோம். பாப்போம். ஓகே, ஸோ ஒரு வழியா வளையல் வாங்க வந்துட்டோம். அவங்களுக்கு தான் வாங்குறோம். அந்த கேப்ல இங்க ஒருத்தி தோடு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நிறைய தோடு வச்சிருக்காங்க. வளையல் எந்த சைஸ், யார் சைஸ்க்கு வாங்குவ வளையல்? என்னோட கை சைஸ் போடுவேன். அவங்க கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க. அப்ப எனக்கே நான் வந்து 9x6 9 இதுக்கெல்லாம் சைஸ் இருக்கா? எனக்கு சைஸ் இருக்கு. நானே பெரிய சைஸ் தான், 9ல தான் வாங்குவேன். ஸோ அவங்களுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன லூஸாக இருக்கும், கை சைஸ்ல வாங்குறா. இந்த மஞ்சள் குங்குமம்லாம் அவங்க தானே நமக்கு தருவாங்க? இல்லை அவங்க தரது ஓகே. இப்போ நம்ம வந்து மஞ்சள் குங்குமம், தாலி அதெல்லாம் நம்மளும் கொடுக்கணுமா? வச்சு கொடுக்கும்போது நம்ம இப்படிலாம் வச்சு கொடுப்பாங்க.
இதுல எனக்கு இந்த சீப்பு இல்லையே முறை இதுல அது அதுல சீப்பு இருக்கு. சீப்பு வச்சிருக்கடு. சீப்பு நான் எடுத்துக்கிறேன். ஓ இதெல்லாம் வாங்கலான்னு தெரியல. வா சரி கொடு, நீ கொடுக்கறதானே கவர்ல போட்டு கொடு, நாளைக்கு திட்டுவாங்க அவங்கள்ட்ட. என்னங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இல்ல வர வழி எல்லாம் அங்க கடையிலயும் சண்டை. ஏன்னா நீ வந்து இது பண்ண எது தொட்டாலும் சினிட்டு வரான். இப்ப பின்னாடி வந்து ஒரு ஏதோ இங்கிலீஷ்ல இது கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, வேற எதுவும் இல்லைங்க. எனக்கு நீ வந்து ஐபிஎல் இது மேட்ச் நான் பார்க்கணும், எனக்கு ஏதாவது இப்படி போட்டு கொடு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி சண்டை போட்டு இப்படி ஒரு பைத்தியக்காரன் நான் பார்த்தவே இல்ல. பார்க்கணும் இந்த பாருங்க, இப்படியும் போயிட்டு ரோட்டையும் பார்த்து இதையும் பண்ணிட்டு மல்டி டாஸ்கிங் சண்டைங்க. நீ சண்டைங்க, நீ இப்படி கோட்டிட்ட, நீ எது தொட்டாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, நீ பண்ணது தப்பு, அப்படி இப்படின்னே சொல்லிட்டு சண்டை போட்டு வரான். பேசுறது கூட கவனிக்காம மேட்ச் பண்ணிட்டு வரான். இன்னைக்கு கடப்பாறையா இந்த காட்டு பூச்சியா? ஆல்ரெடி ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. சேட்டா இன்னைக்கு வெளுக்க போறாப்ல. போடி அங்கிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் கைஸ், அப்புறமா வந்து வெயிட் பண்றாங்க. இப்படி ஒரு சைக்கோ உங்க வீட்லயும் இருக்கு அப்படின்னா நீங்களும் வந்து எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. அது கமெண்ட் பண்ணாதான் நீ ஒத்துப்பியா? எல்லார் வீட்லயும் இருப்பாங்க ஒரு ஆளு. லவ் பண்ண நாள்லாம் இந்த மாதிரி ஐபிஎல் வந்தா என் ஃபோன் எடுக்கவே மாட்டான். நான் சரி இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சு விட்டுருந்தா, இப்ப நேர்ல வந்து நான் அவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இன்னும் அடங்கலை. சரிங்க, இப்ப நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா வளையல் வாங்கியிருக்கு, அப்புறமா மஞ்சள் குங்குமம், அப்புறமா பூ அந்த மாதிரி இது வாங்கியிருக்கு. சரி இது பூ வச்சு கொடுப்பாங்களான்னு தெரியல, நம்ம நார்மலாக சும்மா மட்டும் நம்ம அப்படி கொடுத்துட்டு அப்புறமா இப்போ பேபிக்காக ட்ரெஸ் மாதிரி ஏதாவது கிஃப்ட் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். எத்தனை மாறிடு எனக்கு அது மட்டும். உன்னோட ஒரு இதில் கமெண்ட் வேற பண்ணியிருந்தாரு. ஐயோ என்ன கவனிக்காத, என்ன திட்டாத, என் 1GB காலி பண்றதுக்காகவே பண்ணிட்டு. இதுக்கு தான் நான் உட்கார்ந்து பார்த்திருந்தா சேட்டா அவுட் ஆயிருக்க மாட்டாரு. சான்ஸ் அவுட் ஆயிட்டு, சேட்டா அவுட் ஆயிட்டாரு. அது எனக்கு அப்படிதாங்க வாயில வருது, மாறி 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 மாறின்னு. அதனால தாங்க அவுட் ஆயிட்ட, சேட்டா அவுட் ஆயிட்டா நான் பார்க்க மாட்டேன். இவனை ஏதாவது கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டலாம், ஆனா நீங்க வந்து புருஷன் அப்படிலாம் பேசக்கூடாது, உடனே வந்துடுவாங்க. வச்சிருங்க, அங்கே போயிட்டு பார்க்கலாம். நான் அவனை அப்புறமா அசிங்கமாக திட்டிக்கிறேன். ஸோ நாங்கள் பேபி ஷாப்பில் வந்து இந்த ஒரு பேஸ்கெட் தான் வாங்கினோம். என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டேன்? சூப்பராக இருக்கு, க்யூட்டாக இருந்துச்சு, பயங்கர க்யூட்டாக, பார்க்க அழகா. சரி இதுதான் நாங்கள் வாங்கலான்னு பார்த்தோம், அந்த ட்ரெஸ்ஸு கிட்டு. பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் க்யூட்டாக இருந்துச்சு. சரி இதே வாங்குவோம். நல்லா இருந்துச்சுங்க. இந்த பேபி ஷாப்ல வரும்போது தான் அந்த ஃபீலே நல்லா இருக்கு. கியூட்டியா குட்டி குட்டி குட்டியா இருக்கு. ஓகே, gift பண்ணவும் நல்லா இருந்துருக்கு, நல்லாவும் இருக்கு பார்க்கும்போதே. அவங்களுக்கு gift வாங்குறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே என்ன இதெல்லாம் டயட்டில் வராதாம்மா? ஸ்ட்ராபெரி பிஸ்டாஷூ அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் டாப்பிங்ஸ் என்னன்னா ஆளுக்கு முன்னாடி சொல்கிறோம். ஸ்ட்ராபெரி போடுங்கோ. இது வந்து சாக்லேட் கிடையாதுங்க, இது வந்து பிஸ்டாச்சோ மாஸ்ட்ரோ ராயல். அதுக்கப்புறமா சாப்பிங்ஸ்க்கு வந்து டாப்பிங்ஸ் இல்லை கொல்ல போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரிஸ், அவ்வளோதாங்க. இது வந்து ஹை கேலரியில் வராது. டயட்ல வந்து இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. கேட்டுக்க. ஆமாம், ஆனால் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். இது வந்து நீங்களும் பண்ணுங்கன்னு கிடையாது, சும்மா கிரேவிங்ஸாக இருக்குதுங்க. அது ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அதுவும் இந்த டயட் நேரத்தில் தான் நமக்கு எல்லாமே வந்து முடியும். சரி சாப்பிடலான்ட்டு நான் மட்டும் கிடையாது, கொளுத்துங்கள். நான் டயட்டே இல்லை, இவ தான் டயட்டு. நான் டயட்டே கிடையாது, இவ தான் டயட்டு. ஓகே, எங்கள் டயட்டும் பிரேக் ஆகி பூராத்துக்கு கிஃப்ட்டு வாங்கி நாளைக்கு நாங்கள் அங்கே போகிறோம். ஃபஸ்ட்டு வளகாப்பு. ஆக்சுவலாக அங்கே எப்படி இருக்குது, என்ன பண்ணுவாங்க தெரியல. நாங்கள் இந்தியாவிலே போனதில்லை வளகாப்புலாம். ஆமாம், இங்கே நாங்கள் அட்டன் பண்ணதே கிடையாது. அதுவும் கல்யாணம் ஆகிட்டு ஒன்றா அட்டன் பண்ணது கிடையாது. ஆமாம், அதனால சரி ஒன்றா நாங்கள் அட்டன் பண்ணது கிடையாமல் நாங்கள் வந்து இப்படி அட்டன் பண்ணிப்போம். இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது. நாளைக்கு அந்த அக்காவா அவங்க என் ஏஜ் தான் ஆக்சுவலாக. அவங்களோட எங்கள் நைபரோட வளகாப்பில் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களை நான் டிடி அட்ராசிட்டி
பாய். ஐஸ்கிரீம் ஓகே மக்களே.